கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் வளர்க்குற மீன் சாகாமல் இருக்க என்னென்னலாம் பண்ணணும் அதுதான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறோம். அண்டு 4 முக்கியமான பாயிண்ட் சொல்ல போகிறேன். அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மீன் சாகிறத தடுக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியோட டெம்பரேச்சரு. உங்கள் மீன் சாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியோட டெம்பரேச்சர் தான். எல்லோரும் சொல்கிற ஒரு காமனான பொய் என்ன அப்படின்னா, அடிக்கடி தண்ணி மாற்றணும் அப்போ தான் மீன் சாகாமல் இருக்கும் அப்படிங்கிறது தான் பார்த்திங்கன்னா எல்லோரும் சொல்கிற ஒரு பொய். ஆனால் அது உண்மை கிடையாது. நீங்கள் அடிக்கடி தண்ணி மாற்றுனீங்க அப்படின்னா வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்திங்கன்னா கான்ஸ்டண்ட்டாக இருக்காது. அதில் பார்த்திங்கன்னா வேரியேஷன் இருக்கும். அதனால கூட மீன் சாகும். அப்போ தண்ணியே மாற்றக்கூடாதா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, மாற்றணும். எப்போ மாற்றணும், எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு 2 வீக்ஸுக்கு ஒருக்கா தண்ணி மாற்றினா போதும். அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல் தண்ணியை மாற்றக்கூடாது. டேங்கில் இருக்க பாதி தண்ணியை எடுத்துகிட்டு பாதி தண்ணியை மட்டும் தான் மாற்றணும். அப்போ தான் பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகும். உங்கள் மீனும் சாகாது. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை அப்படின்னா உங்கள் மீன் தொட்டியோட தண்ணி எப்போ அழுக்காக இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அப்போ தண்ணி மாற்றிக்கோங்க. அப்பையும் பார்த்திங்கன்னா டேங்கில் இருக்க பாதி அளவு தண்ணியை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாக் வாட்ரு, அதாவது ஏற்கனவே பிடிச்சி வச்ச ஸ்டாக் வாட்ரு தான் அதில் ஆட் பண்ணணும். ஃப்ரெஷ்ஷாக பிடிக்கிற வாட்டரை அதில் ஊற்றக்கூடாது. அதில் பார்த்திங்கன்னா குளோரின் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். ஃப்ரெஷ் வாட்ரு யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் கேன் வாட்டரை யூஸ் பண்ணலாம். கேன் வாட்டர் ஊற்றுனீங்க அப்படின்னா மீன் சாகாது. மேக்ஸிமம் ரூம் டெம்பரேச்சர்லேயே வச்சுருக்க பாருங்கள். அதுதான் பார்த்திங்கன்னா உங்கள் மீன் சேஃபாக இருக்கும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா ஓவர் ஃபீடிங்கு. அளவுக்கு அதிகமாக பெல்லட் ஃபுட்டோ இல்லை அப்படின்னா லைவ் ஃபுட்டோ அதிகமாக கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மீன் பார்த்திங்கன்னா செத்துரும். ஓவர் ஃபீடிங் பண்ணிங்க அப்படின்னா ட்ராப்ஸி அப்படிங்கிற டிசீஸ் உங்கள் மீன் பார்த்திங்கன்னா சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் ஓவர் ஃபீடிங் பண்ணாதீங்க. உங்களோட பீட்டா ஃபிஷ்க்கு ஒரு 2-3 நாள் ஃபீட் பண்ணாமல் இருந்தால் கூட அது உயிரோடு இருக்கும். ஆனால் ஓவர் ஃபீடிங் பண்ணிங்க அப்படின்னா அது பார்த்திங்கன்னா சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. உங்களோட மீனுக்கு எப்படி ஃபீட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பெல்லட் ஃபுட்டாக இருந்தால் ஒரு 2 பெல்லட் எடுத்து போடணும். அந்த மீன் அதை சாப்பிட்டதுக்கப்புறம் அடுத்து பார்த்திங்கன்னா அடுத்த 2 பெல்லட் போடணும். அந்த மாதிரி சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் பார்த்திங்கன்னா போடணும். இப்படி பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மீன் சாகாது. நீங்கள் அதிகமாக ஃபீட் பண்ணாலும் மீன் சாப்பிடலை அப்படின்னா அது டேங்கோட பாட்டமில் போய் ஸ்டோர் ஆகிரும். அதனால கூட டிசீஸ் வரும். தண்ணி பார்த்திங்கன்னா சீக்கிரமாக அழுக்காயிரும். அதனால் ஓவர் ஃபீடிங்கை பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி டெம்பரேச்சரு, அடுத்து பார்த்திங்கன்னா ஓவர் ஃபீடிங், இது ரெண்டையும் கண்ட்ரோல் பண்ண கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஃபிஷ் ஃபார்மே வச்சு பண்ணலாம். கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வரும். உங்கள் மீனும் சாகாது. அடுத்து 3வது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் பீட்டாவை சூஸ் பண்ணுறது. நீங்கள் பீட்டாவை பார்த்து சூஸ் பண்ணும்போது ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் சூஸ் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷு பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்கணும். அடுத்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஏஜ்டான ஃபிஷ்ஷை வாங்கக்கூடாது. வாங்கினீங்க அப்படின்னா அது ரொம்ப நாள் வராது, சீக்கிரமாக செத்துடும். நீங்கள் பீட்டா ஃபிஷ் வாங்கும்போது ரொம்பவே ஏஜ்டான மீனாக வாங்காமல் ஒரு செமி அடல்ட் அந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. ஆக்டிவாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. உங்கள் மீனை பார்த்தாலே தெரியும். அந்த மீன் ஆக்டிவாக இருக்கிறதும் அது டல்லாக இருக்கிறதும் அந்த மீனை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்படியே நீங்கள் ஆன்லைனில் ஆர்டர் போட்டாலும் அந்த ஃபிஷ்ஷோட ஏஜ் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு வாங்குங்க. ஒரு 6 மந்த்து, ஒரு 1 இயர் அப்படின்னா ஓகே. அதுக்கு மேலே அப்படின்னா உங்கள் மீன் சாகிறதுக்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்கும். 4வது பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா ரொம்பவே தனிமைப்படுத்தி வைக்கக்கூடாது. அதாவது பொதுவாக பீட்டா ஃபிஷ்ஷை கம்யூனிட்டி டேங்கில் விடக்கூடாது, அது சண்டை போடும் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி டேங்கில் விட வேணாம். ஆனால் பார்த்திங்கன்னா வாங்கும்போது சிங்கிள் ஃபிஷ்ஷாக வாங்காமல் ஒரு 2 ஃபிஷ்ஷாக வாங்கி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பார்த்துக்கிற மாதிரி வேறு டேங்கில் வச்சுக்கலாம். நீங்கள் பீட்டா ஃபிஷ்ஷை தனியாக விட்டீங்க அப்படின்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களை கொண்டு போய் வேறு பிளானெட்டில் விட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி அதுக்கு தோணும். அதனால கூட அது சாகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதனால் வாங்கும்போதே 2 ஃபிஷ்ஷாக சேர்த்து வாங்கிக்கோங்க. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.